ரேஷன் கடையில் இருந்து பட்டப்பகலில் மூட்டை மூட்டையாக பொருட்கள் ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகர் மேலப் பொன்னாகரம் பகுதியில் அமுதம் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு தினமும் நியாய விலைக் கடையிலிருந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கடைக்கு பொருட்கள் சரியாக வரவில்லை என கூறி பொதுமக்களை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடையின் ஊழியர் பட்டப்பகலில் மினி ஆட்டோவில் அரிசி மூட்டைகளை ஏற்றி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. வீடியோ சர்ச்சையாகிய நிலையில் அதிகாரிகள் கடைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த பகுதியைச் சேர்ந்த அரசியல் பெண் பிரமுகர் தனது ஆட்களை வைத்து கடையில் இருக்கும் பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை மிரட்டி பெறுவதாகவும் அதற்கு அவர் மறுத்ததாகவும் தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் செங்கழநீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 96வது ஆண்டு செடல் மகோற்சவம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து செங்கழநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக செங்கழநீர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. செடல் மகோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வல்லக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் கம்பம் மற்றும் விளக்குகள் கீழே விழுந்து 3 நாட்களாகியும் கண்டுகொள்ளாத காவல்துறையினரால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் பகுதியில் சிப்காட் மற்றும் ஏராளமான தனியார் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளது. நாள்தோறும் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில், ஓரகடம், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கின்றன. அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதியில் வாகனங்கள் நின்று செல்ல பெரும்பாலான இடங்களில் தானியங்கி சிக்னல் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மாத்தூர் பகுதியின் சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பெயர்ந்து சாலையில் விழுந்துள்ளது. இந்த நிலையில் சிக்னல் விளக்கு கம்பம் சரிந்து கீழே விழுந்ததால் மாத்தூர் சந்திப்பில் வாகனங்கள் குறுக்கும் நெடுக்குமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்படுவதற்கு முன் நெடுஞ்சாலைத்துறையினரோ, காவல்துறையினரோ அல்லது போக்குவரத்து துறையினரோ புதிய சிக்னல் விளக்கு கம்பத்தை உடனே அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய உறுப்புதான நாளை முன்னிட்டு கோவில்பட்டி தலைமை அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய உறுப்புதான நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு ஜூலை மாதம் முழுவதும் உறுப்பு தானத்தை வலியுறுத்தும் விதமாக உலகெங்கிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலைமை அஞ்சலக ஊழியர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தலைமை அஞ்சலகத்திலிருந்து செண்பகவள்ளி அம்மன் திருக்கோவில் வரை பேரணி நடைபெற்றது. பேரணியின் நிறைவாக அனைவரும் உறுப்பு தானம் செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பேரணியில் வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தேசிய படை மாணவர்கள், மருத்துவர்கள், அஞ்சலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் காற்றுடன் கூடிய மழை குளிரால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து தொடர் மழை பெய்து வருகிறது. உதகை, கூடலூர், குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்து ஏராளமான மரங்கள் விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதேபோல் பல இடங்களில் வாகனங்களின் மீது மரங்கள் விழுந்ததால் வாகனங்கள் சேதமடைந்தன. இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்ட நிலையில் காலை முதல் மீண்டும் உதகை, குந்தா போன்ற பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இதனால் குளிரின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.